Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. ஜெனி மேலே இப்போ வந்து அந்த ஸ்ட்ரீட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து தப்பான வேலை பார்க்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த கார்பேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு கொளுத்துறாங்க. எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா, ஜெனி அதில் போடக்கூடிய எம்டி லேண்டில் தான் அதை ஃபயர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, காஞ்ச மரத்தினுடைய இலைகள் தான் அது எல்லாமே. ஸோ வேறு எந்த விதமான குப்பைகளும் அதில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அன்னெசரியாக சந்துருவனுடைய ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு எய்த்தாப்பில் இருக்கிறதுனால ஜெனி மீதும் ஜெனியின் குடும்பத்தின் மீதும் அவங்க வீண் புகார் அப்படிங்கிறத நிறையவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என் வீட்டில் ஸ்பீக்கர் பாட்டு சவுண்டு கேட்டால் உடனே வந்து எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு ஒரு பொய் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோடது தனி விழா, ஒரு தனி இடம். ஸோ அதில் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க சத்தமாக பாட்டு கேட்கலாம், பேசலாம், எல்லாமே இருக்குது இல்லையா. பட் ஸ்ட்ரீட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னெசரியாக இவர்கள் மீது, ஜெனியின் மீதும் ஜெனியின் குடும்பத்தின் மீதும் தவறுதலான புகாரை கொடுத்த வண்ணமாகவே இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்துருவனுடைய கூட்டாளிகள். ஸோ அதற்காக தான் இந்த வேலைப்பாடுகள் ஜெனிக்கு எதிராக தெருவில் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி தன்னுடைய வாழ்நாளில் நிறைய அப்யூசஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொது இடங்கள்லையும் உறவினர்கள் மத்தியிலையும் அதிகமாகவே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த கிரிமினல் குரூப்ஸ் இவங்களோட வேலை பார்த்திங்க அப்படின்னா, ஜெனிக்கு எதிராக வந்து ட்ரோல்ஸ் சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணுறது, ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அவங்க ஃபேமிலி ஸ்டோரியை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் போடுவது, அதை எபிசோட்ஸாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருந்தது. இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்துரு அவனுடைய குரூப். ஸோ இவங்கெல்லாம் பண்ணுற இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருந்து கொண்டு பண்ணுறது, இங்கே உள்ளூர்கள்லேயும் வெளி இடங்களில், அதாவது யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடங்களில் இருந்து கொண்டு மறைமுகமாக பண்ணுவது அப்படின்னு கூட சொல்லலாம் ஜெனிக்கு எதிராக. ஜெனி குடும்பத்தின் மீது தவறான கருத்துக்களை கூறுவது, அதாவது அவங்க அம்மாவை தவறாக பேசுவது, அப்பாவை தவறாக பேசுவது, தம்பியை தவறாக குறிப்பது, ஜெனியை தவறாக குறிப்பது. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து பப்ளிக் ஹராஸ்மெண்ட்ஸ், ஸ்ட்ரீட் ஹராஸ்மெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஹராஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஜெனிக்கு எதிராக. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு வன்மம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஜெனிக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஸோ ஒருத்தவங்களை பற்றி விஷயத்தை கேட்குறது, அவங்களுக்கு எதிராக போய் குறை கூறுறது, அவங்கள கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க கேரக்டர்லே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஜெனி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவும் கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணுறாங்க. பட் அதற்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த சந்துருவனுடைய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனி கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை தவறுதலாக ஜெனியின் மீதே திருப்பி விடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜெனியினுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே திட்டமிட்ட சதி செயல் அப்படின்னு தான் சொல்லணும். டார்கெட் பண்ணி தான் ஜெனியையும் ஜெனியினுடைய குடும்பத்தையும் அவங்க தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக மிக உண்மையான விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஜெனிக்கு நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் சேனலில் இமீடியட்டாக பப்ளிஷ் ஆகுது. பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய பெயர் இல்லாமல் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பெயர் மற்றும் பெயரை மாற்றி அதே செய்தி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை ஜெனி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜெனியை டார்கெட் பண்ணுற மாதிரியே இந்த செய்திகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இந்த செய்திகள் அப்படிங்கிறது எதன் மூலியமாக போகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, காவல்துறையின் மூலமாக பத்திரிகை துறைக்கு போகும். பட் ஆனால் காவல்துறையும் யாருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த கிரிமினல் கூட்டாளிகள் சந்துரு, ராம், இவங்களுக்கு தான். ஜெனியினுடைய உறவினர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனி யார் யார்கிட்டலாம் பேசுகிறாங்க, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்கு இடைப்பட்ட உரையாடல்கள், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறைமுகமாக ஒட்டு கேட்பது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜெனியோட வாய்ஸ் ரெக்கார்டு இது எல்லாமே அவங்க ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
திருட்டுத்தனமாக கேட்டுகிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் யார் யார்கிட்ட பேசுகிறாங்க. இதற்கு மிக உடந்தையாக இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் கேர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம் ப்ரொவைடர். ஸோ அங்கேருந்து இவங்களுடைய கால்ஸ் எல்லாமே எடுத்து அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிரிமினல் குரூப்புக்கும் உறவினர்கள் குரூப்புக்கும் இவங்களுடைய புகைப்படத்தை போட்டு இவங்களோட ஆடியோக்களை போட்டு அவங்க கோபம் ஏற்றும் அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி வீடியோக்கள் ஆடியோக்கள் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கணவன் மனைவிக்கு நடக்கக்கூடிய உரையாடல்கள் அனைத்தும் உறவினர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் தெரிகிறது அப்படிங்கிறது தான் மிக கொடுமையான விஷயம். இது எப்படி ஒருவருடைய தனிப்பட்ட விஷயத்தை இவங்கள் ஒட்டு கேட்டு இன்னொருத்த மக்களுக்கு பரப்புவாங்க அப்படிங்கிறது ஜெனியுடைய கேள்வி. இது எவ்வளோ பெரிய ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ கொடுமைகளையும் தான் தனிமையாக இருந்த காலகட்டத்தில் அனுபவித்து விட்டு கணவர் வீட்டுக்கு வந்து அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் அவங்க சந்தித்த அவலங்களையும் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து அடுத்து அவங்க சந்திக்கக்கூடிய அவலங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தையும் தானும் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது கணவர்கிட்ட அவங்க மொபைலில் தான் பேசுகிறாங்க, வெளிநாட்டில் இருக்கார் இல்லையா. ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஜெனி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் எப்படி சிசிடிவி வச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய கணவர் வீட்லேயும் அவங்க சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ அதன் பிறகு தான் நிறைய உண்மைகளை ஜெனி வந்து கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டாப் ஃப்ளோர்ஸில் இருக்காங்க இல்லையோ, ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய திங்ஸு, கிளாத்ஸு, கார்பேஜ் இது எல்லாமே வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனி வச்சுருக்கக்கூடிய பிளான்ஸ். ஸோ இந்த கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான்ஸை வந்து தொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கால்னால் எட்டி உதச்சிட்டு இல்லை தள்ளி விட்டுட்டு போகிறது இவங்களுடைய வழக்கம். ஸோ இதையும் ஜெனி வந்து தன்னுடைய சிசிடிவியில் பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். டாப் ஃப்ளோர் அவங்க போடக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த காண்டம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தூக்கி போடுவாங்க. ஸோ இதுவும் மிகப்பெரிய ஒரு அவல நிலை தான் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கீழே தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஜிம் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, பட் ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகாது, க்ளோஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட். ஸோ இது எப்போதுமே வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக் சர்க்கியூட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸில். அடுத்து ட்ரைனேஜ் ஏரியா ஒரு பகுதி இருக்குது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டேங்க் எப்போதுமே ஃபுல்லாகி வாட்டர் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவு அவல நிலைகளும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தொடர்ந்த வண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜெனி இதையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதற்கான புகார்களும் சொசைட்டி அலுவலகத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கான ஏரியா மட்டும்தான். ஸோ இதில் பெரிய குழந்தைகள் அப்படிங்கிறது விளையாடுவதற்கான பகுதி இங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதற்காக அந்த பெரிய குழந்தைகள் விளையாட முடியாமல் தவிக்கிற நிலையும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய அவல நிலை. மும்பையிலையும் ஜெனியினுடைய வீட்டில் எலக்ட்ரிக் பில் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்காகவும் ஜெனி இங்கேயும் வந்து தன்னுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லுக்காக இபி ஆஃபீஸரை போய் மீட் பண்ணி அதன் பிறகு அதனுடைய சிஸ்டம், அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறது சரி செய்யப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி பெங்களூர் தன் தம்பியோட திருமண ஏற்பாட்டிற்காக போயிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ தம்பியோட தங்கியிருக்க காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நெய்பர். ஸோ அவங்க ஜெனியினுடைய தம்பியும் ஜெனியும் கூப்பிட்றாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அதற்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஜெனி மறுக்கிறாங்க, வரலை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ உடனே ஜெனி வந்து தன்னுடைய தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, ஓகே நீ போயிட்டு வாக்கா அப்படின்னு தம்பியும் சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. பட் அந்த ஃபங்க்ஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி இன்சல்ட் பண்ணுற விதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் ஜெனியினுடைய கதைகள், அதாவது தவறாக புரிந்து கொண்டு ஜெனியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. ஜெனி உட்கார மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை சும்மா உட்காருங்க, ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி உட்கார்ந்துருந்தப்போ அந்த புகைப்படத்தை வைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனி வந்து கணவரை பிரிந்திருக்கக்கூடிய நேரம் இல்லையா. ஸோ உடனே என்ன சொல்கிறாங்க, இவங்க பெங்களூரில் இந்த நபரை திருமணம் செய்து கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் கட்டுக்கதையை மக்களிடத்தில் பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட்
ஹராஸ்மெண்ட்ஸ், அப்யூசஸ் ஜெனிக்கு எதிராகவே தொடர்ந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஜெனி தன்னுடைய வீட்டில், அதாவது தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்களோ அதே பிரச்சனை கணவருடைய இடத்துலையும், அதாவது மும்பையிலையும் சந்திச்சாங்க. ஸோ ரிப்பிட்டேஷன், அவங்க சந்தித்த பிரச்சனைகளை திரும்ப திரும்ப வேறு வேறு நபர்களால் தொடர்ந்த வண்ணமாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கணவருடைய குடும்பம் ஜெனியின் மீது பழி சுமத்தி அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்துரு, அந்த ராம், இந்த கூட்டாளிகள் அவங்களும் ஜெனிக்கு எதிராக பண்ணக்கூடிய முயற்சி. அடுத்து அவர்களுடைய உறவினர்கள், ஸோ இவர்களை பண்ணக்கூடிய முயற்சி. ஸோ டார்கெட் பண்ணி ஜெனியை எல்லாருமே நசுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில், அழிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ரொம்ப வெறியாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், இருந்தாங்களும் சொல்லலாம், ஜெனியையும் ஜெனியினுடைய குடும்பத்தையும் அழிப்பதற்கு. Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my